அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மீதமான சாதத்தில் ஒரு டீ டைம் ஸ்நாக் போண்டா ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலை மாவு உளுத்தம் மாவு போண்டா விட இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மிச்சமான கதையும் சொல்லிடுறேன். அன்றைக்கி ஒரு அம்மா 2 பெண் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க துணி தைக்கிறதுக்கு தான். அதில் ஒரு குழந்தைய இந்த ஏமத்துதன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ இந்த டெய்லர் கேட்குறாரு, என்னப்பா அப்படி பார்க்குற அந்த குழந்தைய அப்படின்னு. இல்லை இதை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. எங்கே பார்த்துருப்பேன், இதே பேர் நிறைய பேர் இருக்காங்க, இந்த குழந்தைங்கள்லாம் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யாரையாவது பார்த்துருப்பேன்னு சொல்கிறார். இல்லை ஐயா, நான் பார்த்தேன், இந்த குழந்தைய நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, யார் அவங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டெய்லர் சொல்கிறாரு, இந்த அம்மா ஒரு நல்ல பெரிய பணக்காரவங்க. இவங்க அந்த குழந்தைங்கள தத்தெடுத்து வளர்க்குறாங்க. நிறைய பசங்களை வளர்க்குறாங்க. இந்த குழந்தைங்க அவங்க தான் வளர்த்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. பெத்த தாய் தகப்பனை விடவும் இவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவங்க. குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வைக்காமல் பார்த்துப்பாங்க. அந்த பசங்களுக்கு ஏதோ பிறந்த நாள் போல் இருக்குது, அதுக்கு தான் துணி தைக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவனுக்கு தெரியுது, ஆஹா, இப்போ நம்ம பாவம்னு சொல்லிட்டு வந்தோம்ல, அந்த குழந்தை தான் இது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கடவுள் வச்சுருக்காரு, நமக்கு தான் அது தெரியல. இது தான் தேவ ரகசியம் போல் இருக்குது. இந்த குழந்தை தாய் தகப்பன் இல்லாமையும் அது நல்லா வளரணும்னு அதுக்கு தலையில் இருக்குது. தாய் தகப்பன் இருந்தாலும் இவ்வளோ நல்லா வளர்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த குழந்தை நல்லா தான் வளர்ந்துட்டுருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லா விஷயமும் தேவனோட ரகசியப்படித்தான் நடக்கும். தேவனிட்டு இவ்வளோ ரகசியம்லாம் இருக்குது, நமக்கு தெரியாமல் ஏதோ உளறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது தெரியாமல் தான் நான் அன்றைக்கி என்னோடய வேலையும் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாபத்துக்கும் ஆளானேன். இப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், ஒன்றை இழக்கும்போது இன்னொன்று கடவுள் நமக்கு அடுத்தபடி கொடுத்துருவான், நல்லதாகவே தருவான். இதுதான் ஒரு பெரிய தேவ ரகசியம் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிக்கிறார். ஆனால் சொல்லலை. இவர் இப்படி நினச்ச உடனே என்ன ஆகுது, ஒரு உடம்பு ஃபுல்லாக நல்லா கலராக வந்துடுது. இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அந்த டெய்லர். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. என்னப்பா இப்படி ஆகிட்ட, என்ன ஆச்சு, நீ யார், எங்கேருந்து வர, உன்னை பார்த்தா இந்த பூலோகத்தில் பிறந்த மனுஷன் மாதிரி தெரியலையே, இந்த மாதிரி தகன்னு மின்றியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு சாபம் வந்துடுச்சு, நான் சாபத்தினால்தான் இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன். எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாகவும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இனிமேல் நல்லாவே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் என்னோடய தேவனோட ரகசியத்தை நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நான் வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே மறைஞ்சு போகிறார். மறைஞ்சு போய் மேலே யம தர்மராஜா கிட்டே போகிறார். அப்போ யம தர்மராஜா கேட்குறார், என்ன தேவ ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி. ஆமாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நிஜமாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏதோ சொன்னேன் பாவம்னு. அதான் நீ யாருமே யாருக்கும் பாவம்னு சொல்லாதீங்க. எல்லாமே மேலே இருக்கிறவன் இறைவன் பண்ணுறது தான் எல்லா வேலையும். நாம் பாவம் சொல்லி அந்த பாவத்தை நம்ம சேர்த்துக்கூடாது. நமக்கு என்ன வேலையோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீ உன் வேலையை சரியாக செய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வேலையை பார்க்க சொல்லி அனுப்பி விடுறாரு. மறுபடியும் அந்த யம தர்மனோட தொழிற்சாலையில் வேலைப்பாட்டுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கதை இதோட முடிஞ்சு போச்சு. நம்ம போண்டாவும் முடிஞ்சு போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.